அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வர இருக்கிற சரீரம் படத்தோட விமர்சனம். சரீரம் அப்படின்றப்பயே நம்ம சரீரம் ஒரு மாதிரி மெய்சில் இருக்குது. சரீரம்ங்கிற பேர் உடல் அப்படி தான் நம்ம பேசி பழக்கம். சரீரம்னு தூய தமிழில் வச்சுருக்கிறாங்க. என்ன கதை ஏது களம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வித்தியாசமான கதை. ஆனால் அதை சொன்ன விதம் இப்படிலாம் நடக்குமா அப்படின்ற எண்ணத்தை ஏற்படுத்தினுச்சு. ஆனால் இந்த கற்பனை ரொம்பவும் அலாதியானது. எல்லாருக்கும் இப்படிலாம் கற்பனை தோணாது. எல்லாருக்கும் இப்படிலாம் தோண்டிடவும் கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. என்ன கற்பனை என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்தடுப்புலேயே ஒரு கோர்ட்டு சீனில் வந்து ஒரு கூண்டில் வந்து ஒரு ஆண் பெண் 2 தன்மையும் உள்ள 2-3 பேரை பிடிச்சிட்டு வந்து நிற்க வச்சு நீதிபதி பாய்ஸ் ராஜன் கேட்குறாரு, நீங்கள் வந்து பீச்சில் விபச்சாரம் பண்ணது உண்மையாக அவங்க மேலே அப்படி தான் வழக்கு தொடரப்பட்டிருக்கு அப்படின்னா, ஐயோ நாங்கள் பண்ணலன்னு போலீஸ் ஆஃபீஸர் வந்து இல்லை இவங்க பண்ணாங்க அப்படிங்கிறாரு. இன்னொரு பக்கம் அரசு வழக்கறிஞர் மதுமிதா, நம்ம காமெடி அருள்நிதி உதயநிதி தொடங்கி எல்லாருக்கூடையும் காமெடி இன்னைக்கு கோவை சரலா அவங்க தான் இல்லையா, இடையில கொஞ்சம் நாளாக காணும். ஆனால் அவங்க தான் கோவை சரலா இன்றைக்கி தமிழ் சினிமாவில். அவங்க வந்து இல்லை இவங்க 2 பேரும் உபச்சாரம் பண்ணாங்க இவர் ஆனர் அப்படின்ட்டு வாதாடுறாங்க. என்ன ஏதுன்னு விசாரிக்க ஆரம்பித்தா பெரிய பூதாகரமாக பெரிய பிரச்சனை கிளம்புது. என்னன்னா, அவங்க வந்து விபச்சாரம்லாம் பண்ணல, அவங்கள மேலிடத்து செல்வாக்கால் அவங்கள விபச்சாரம் செய்ததாக நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா. பீச்சிங்கெல்லாம் ஒரு சில எல்லோரையும் நான் சொல்லலை, ஒரு சில திருநங்கைகள் வந்து இந்த மாதிரி விபச்சாரத்தில் ஈடுபடுறது உண்மை. அதையே கேஸாக்கி இவங்கள கேஸாக்கி கொண்டு வந்து இங்கே நிறுத்தியிருக்கிறாங்க. ஆனால் இவங்க அப்படிப்பட்ட கேஸ் கிடையாது. இவங்க 2 பேரும் புனிதமான காதலுக்காக தங்களது புனிதமான உடம்பை பெற்றோரோட எதிர்ப்புலேருந்து தப்பிக்கிறதுக்காக பெரிய இடத்து பொண்ணு அது ஆணாக மாறிடுது. ஆதரவற்ற பையன் அவன் பெண்ணாக மாறிடுறான். இதுதாங்க இந்த படத்தோட கான்செப்ட். அப்படி மாற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இயக்குனருக்கே வெளிச்சம். ஏன்னா வந்து ஆண் பெண்ணாக மாறுறதுங்கிறது ஓகே, பெண் ஆணாக மாறுறதுங்கிறதும் எனக்கு தெரியல. ஆனால் இதெல்லாம் டாக்டர் ஷகிலா நம்ம மோகன்லால் மம்முட்டிக்கு போட்டியாக இருந்த ஷகிலாவே தாங்க, நம்ம ஊர் ஷகிலா தான். அவங்க டாக்டராக வராங்க இதில். அவங்க வந்து இதில் வந்து கைதேர்ந்த டாக்டரு. அவங்க வந்து 2 பேருக்குள்ளாரையும் சில ஹார்மோன் இன்ஜெக்ஷனை செலுத்தி 3 ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னு அதெல்லாம் டீட்டெயில் பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆணுக்கு வந்து மூஞ்சில் இருக்கிற உரோமெல்லாம் இந்த மாதிரி தாடி மீசெல்லாம் உதிர்ந்துடும். பெண்ணுக்கு வந்து மீசை முளைக்க ஆரம்பிக்கும் முதல் ஹார்மோன் இன்ஜெக்ஷனில். அடுத்து ஒரு மாதம் கழித்து இன்னொரு இன்ஜெக்ஷன் போடுவோம். அடுத்து 1 மாதம் 2 மாதம் கழித்து இப்படி பண்ணுவோம். 3 ஸ்டெப்ஸு 3 மாதம் ஏதோ சொல்கிறாங்க. நமக்கு இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு தோணுது. ஏன்னா நாம் இது வரைக்கும் கேள்விப்பட்டது அந்த ஹார்மோன்ஸ் இயற்கையாகவே உடம்புல சுரக்கிற ஆணும் பெண்ணும் தான் அந்த மாதிரி பெண்ணாவோ ஆணாவோ மாற முடியும். அதுதான் நம்ம கூவாகம் திருவிழாவுக்கெல்லாம் அழகழகான திருநங்கைகள்லாம் வருவாங்க. நம்ம ஊரில் திருநங்கை அப்படின்னாலே நம்ம பெரும்பாலும் இந்த ரோட்டில் ஓடுற ட்ரெயினில் இதில் வந்து சிலர் அன்பாக கேட்டு வாங்குவாங்க யாசகம், சிலர் அடாவடியாக கேட்டு வாங்குவாங்க, அவங்க தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. ஆனால் அழகழகான திருநங்கைகள்லாம் நீங்கள் இந்த விழுப்புரம் பக்கத்தில் கூவாகம் திருவிழா நடக்கிறப்ப பார்க்கலாம். நீங்கள் இதற்காகவே வண்டி கட்டிட்டு போகிற ஆசாமிகள்லாம் உண்டு, இவங்களை பார்க்குறதுக்காகவே ரசிக்கிறதுக்காகவே. அப்படிப்பட்ட திருநங்கைகளை அவங்க 2 பேரும் மாறினாங்களா, இவங்க பேரண்ட்ஸ் நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த படத்தோட கதை. ஒரு வசதியான அப்பா தான் பொண்டாட்டியோட தம்பிக்கு, அவருக்கும் 2 பொண்டாட்டி, அதில் ஒரு பொண்டாட்டியோட பொண்டாட்டியோட தம்பிக்கு பொண்ணை கட்டி வைக்க நினைக்கிறாரு. அது காலேஜ் டீனேஜ் கூட படிக்கிறவனோட லவ் ஏஜ் ஆகிடுது. ஸோ அந்த லவ்லேருந்து அவங்கள பிரிக்கணும். 2 பேரும் தப்பிச்சு ஓடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இதுக்கப்புறம் எங்கேயும் ஓட முடியாது. அவங்க ஒன்றும் பெருசாக ஓடி இல்லை, அங்கங்கே சுற்றி மகாபலிபுரம் கடற்கரை இன்னும் ஆந்திரா பஸ்ஸில் ஏறுறாங்க. கடைசியில் பார்த்தா மகாபலிபுரத்துக்கு வராங்க. அது எப்படியா அப்படின்ற மாதிரி இருக்குது. மகாபலிபுரம் வராங்க. வந்த இடத்துல தேடி கண்டுபிடிச்சிடுறாங்க. அவர் தார் ஜீப்பை வச்சுட்டு அவங்க மாமங்காரன் தேடுறாரு. அடியாட்கள்லாம் ஒருத்தராக வந்து ஹீரோ அடிக்க பாய்ந்து அடி வாங்கிட்டு விழுறாங்க. ஒரு கட்டத்தில் ஹீரோயினும் மாற்றப்போ 2 பேரும் ஆண் பெண்ணாகவும் பெண் ஆணாகவும் மாறிடுறாங்க. அப்பயும் விடல இந்த கும்பல். அதன் பிறகு தான் இந்த கோர்ட்டுக்கு கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. அதன் பிறகு என்ன ஆகுது, 2 பேரும் எப்படி வாழ்ந்தாங்க, பெண்ணாக மாறுனுச்சா ஆணாக மாறினாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா
இது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு திருநங்கைகள் நிறைய பேரும் கூட பத்திரிகையாளர் காட்சிக்கு வந்திருந்தாங்க. திருநம்பிகள், திருநங்கைகள்லாம் கூட. ஆனாலும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம், இல்ல எங்க அப்பா வந்து என் வயித்துல பொறக்க போறாரு. அது எப்படி ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போட்ட பிறகு ஸ்டூபிட் அப்படின்ட்டு ஷகிலா திட்டுது. நாமளும் திட்டுறோம் சேர்ந்து. ஆமா. இந்த மாரி ஹார்மோன் இன்ஜெக்ஷன்லாம் மட்டும் பொறக்க போற புள்ள எப்படி பொறக்கும்? அப்படிங்கிற 2ம் கட்டானா பொறந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்படிங்கிற லெவல்ல ஒரு ஃபீல் வருது. அந்த ஃபீல அழகா கடத்துறாங்க. ஆனாலும் அவரு திருநங்கையா மாறுறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் அந்த பெண்ணை வந்து கர்ப்பவதி ஆக்கிடுது. அந்த பெண் இப்போ ஆணா மாறியிருக்கா மீசையெல்லாம் முளைச்சு. அப்போ வயித்துல கருவ சுரக்கிறா. அவ தொடர்ந்து ஆணானாளா? இல்ல பெண்ணாக பிள்ளை பெற்றுக் கொண்டாளாங்கிறது தான் கிளைமாக்ஸ். இத வித்தியாசமாவும், விறுவிறுப்பாவும் எடுக்கிறேன் பேர்வழி அப்படின்னு சொல்லி, கதையா கேட்குறப்ப இது நல்லா இருந்திருக்கும். காட்சிப்படுத்தல்ல ரசிகர்கள நிரம்பவே படுத்துறாங்க. சொல்லி தான் ஆகணும். ஆனாலும் இந்த வித்தியாசமான முயற்சிக்காக இந்த படத்தோட இயக்குனர் ஜி.வி. பெருமாள் மலைச்சாமி அவர் தான் இந்த படத்தில் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக வந்து பொறுக்கித்தனமான போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்கார். எல்லார்கிட்டையும் காசு பண்ணணும்னு பிடுங்குறாரு. ஆனால் படத்துக்கு இந்த ஒட்டுமொத்த படத்துக்கும் காசு போட்டிருக்கிறவர் அவர் தான் இதோடைய டைரக்டர் கம் ப்ரொடியூசர். அது இல்லாமல் ஒரு கேரக்டர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேரக்டர். இந்த படத்தை ஜிவிபி பிக்சர்ஸ் பேனரில் இந்த படத்தை வந்து அவர் தான் ஜி.வி. பெருமாள் மலைச்சாமி எடுத்திருக்கிறாரு. ஒரு நம்பிக்கையில் எடுத்திருக்கிறாரு. அந்த நம்பிக்கையை எந்த அளவுக்கு இந்த படம் ஈடு செய்யுங்கிறத படம் வெளிவந்த பிறகு தான் நம்ம பார்க்கணும். இந்த படத்தில் ஹீரோவாக தர்ஷன் பிரியன், சாமி விஜயலட்சுமி 2 பேரும் ஹீரோவாகவும் ஹீரோயினாகவும் நடிச்சிருக்காங்க. அருமையாக நடிச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு ஆணா மாறணுங்கிறதுக்காகவே அந்த பொண்ணை செலக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் ஆண் தன்மையோடு தான் இருக்குது. இந்த பையனும் கொஞ்சம் பெண் தன்மையோடு இருக்கிறாப்புல தர்ஷன் பிரியனும். ஸோ அது படத்து கேரக்டருக்கு கரெக்டாக பொருந்திடுது. வில்லன் ஜே மனோஜுங்கிறவர் தான் அவங்க அப்பா கேரக்டரில் அந்த மாமா கேரக்டரு. அதுமாதிரி ஜட்ஜாக வர்ற பாய்ஸ் ராஜன், ஷகிலா டாக்டரா, மதுமிதா கவர்மெண்ட் அட்வொகேட்டா, அதேமாதிரி ஹீரோயின் ஃபாதராக புதுப்பேட்டை சுரேஷ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல நடிகர். அவர் வில்லனாக வருவார், அடியாளாக வருவார், எல்லாம் வருவார். இதில் அப்பா கேரக்டரில் புதுப்பேட்டை சுரேஷ் வராரு. பெரிய பணக்காரராக செல்வந்தரா. அவருடைய மனைவிகளாக கௌரி, அப்புறம் இன்னொரு அம்மாவும் நடிச்சிருக்கிறாங்க. அட்வொகேட் மிலா அவங்க வந்து இவங்களுக்கு சப்போர்ட்டாக ஒரு திருநங்கை வந்து வக்கீலாக வராங்க. அவங்க வந்த பிறகு கொஞ்சம் சூடு பிடிக்குது படம். மொத்தத்தில் இந்த படம் ஜி.வி. பெருமாள் இயக்கத்தில், பாரதி ராஜாவோட மியூசிக்கில், கே தொர்னாலா பாஸ்கர், பரணிக்குமார் இவங்களுடைய ஒளிப்பதிவில், ஜே மனோஜோட டான்ஸில், தவசி ராஜாவோட ஸ்டண்டில், இப்படி நிறைய பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸை போட்டு எடுத்துருக்கிறாங்க. ஆனாலும் 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் கதையில் இருக்கிற ஹாஸ்யமும் சுவாரஸ்யமும் திரைக்கதையாக காட்சிப்படுத்தலாக பார்க்குறப்போ கொஞ்சம் கம்மியாக தெரியுது. அதை கரெக்டாக டைரக்டர் பண்ணியிருந்தாருன்னா, இந்த மாதிரி கதையை ஒரு நல்ல இயக்குனர் கையில் வந்து டைரக்டர் இந்த படத்தோட கதாசிரியரும் அதான் இயக்குனர் தான் கதாசிரியர், அவரே தான் ப்ரொடியூசர், யாராவது ஒரு நல்ல பெரிய இயக்குனர் கையில் கொடுத்தா இதை வேறு மாதிரி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தோணுது. அந்த மாதிரி செஞ்சுருக்கலாமே அப்படின்னு தோணுது. ஆனாலும் இந்த படம் சரீரம் சாரி அப்படின்னு நம்ம சரீரத்தை சொல்ல விடலை. அதே டயத்தில் வெரி குட், சூப்பர் குட் அப்படின்னு சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி விடைபெறுறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.